1008 பிரச்சனை இருந்தாலும் தனுசு ராசி நான் உங்க அப்பா நடிப்பு ஐயோ நடிப்பு இதுங்க உங்க பேர் ஏன் சொல்றாரு சார் இப்போ வந்து நாமினேஷன்ல போயிட்டு இது மாதிரி தான் 2 வாட்டி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடு செம்ம மொக்கையா இருக்க போதுன்றதுக்கு இந்த ப்ரோமோவே சாட்சிங்க. ஏன்னா ப்ரோமோல கொஞ்சம் சீரியஸான டாப்பிக்கை பத்தி தான் போடுவாங்க, காமெடியான டாப்பிக்கை போட்டிருக்காங்க. அதாவது கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் நிறைய ஃபன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி தான் விஜய் சேதுபதி பேசுறாரு. ஆக்சுவலா நேத்து ப்ரோமோலியாவது துஷாரை பத்தி வரும்னு நினைச்சேன், நேத்தும் வரலங்க. நேத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு ப்ரோமோ ஒதுக்கிட்டாங்க. கமருதீனுக்கு ஒரு ப்ரோமோ ஒதுக்கிட்டாங்க, சபரி கனிக்கு ஒரு ப்ரோமோ ஒதுக்கிட்டாங்க, இதை தாண்டி பார்வதிக்கு ஒரு ப்ரோமோ ஒதுக்கிட்டாங்க. துஷார் கேப்டனா ஒண்ணுமே பண்ணலையே, கேப்டன் பதவியை பிக் பாஸே தூக்கியிருக்காரு. இதை பத்திலாம் விஜய் சேதுபதி நல்லா அடிச்சு பேசுவார்னா போற போக்கில் லைட்டா பேசிட்டாரு. அதாவது என்னன்னா, எலி மாதிரி யூஸ் பண்றதும் புலி மாதிரி யூஸ் பண்றதும் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து துஷார்னு அவ்வளவுதாங்க கேட்டாரு. அவன் கேப்டனா ஒண்ணுமே பண்ணல, பிக் பாஸே கோவப்பட்டு பதவியை தூக்கியிருக்காருன்னா அவ்வளோ மோசமா நீங்க கேப்டன்சி பண்ணியிருக்கீங்கன்னு பேசணும்ல. சரி, இன்னைக்கு பேசுவாரு. இன்னைக்கு அது மொதல் ப்ரோமோவாவோ இல்லை 2வது ப்ரோமோவாவோ வந்துடும் பார்த்தா 2வது ப்ரோமோவா இந்த காமெடி ப்ரோமோவா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திவாகருக்கும் உங்களுக்கும் என்னதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி வினோத்தை பார்த்து கேட்குறாரு. அதாவது அவர் என்னமோ நான் அப்பா அம்மா மாதிரி என்கிட்ட வந்து பொண்ணை பற்றிலாம் கேட்குறாரு சார், நான் அந்த ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கிண்டலாக கேட்குறாரு. அவர் எதிர்பார்க்கறதே ஜாலியான பதில் தான், அதனால தான் இந்த மாதிரி கிண்டலாக கேள்வி கேட்குறாரு. சார் அதை பற்றி ஏன் சார் கேட்குறீங்க, இங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு பதிலாக கிணறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் ஒரு 6-7 பேர் நாங்கள் குதிச்சு செத்து போயிருப்போம் சார், அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக விஜய் சேதுபதி இருக்கார்ல, என்னங்க எப்போ பாரு மற்றவங்களையும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, சார் பிரவீன் ராஜா ஆவுனா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு சார், எத்தனை வாட்டி பிரவீன் ராஜா நாமினேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன நாமினேட் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதாவது இவங்க 2 பேரோட காம்போ இப்ப ரொம்ப பேசப்படுது, நிறைய பேர் ஃபன்னா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சரி, இவங்களுக்கு ஒரு ப்ரோமோ ஒதுக்கிடலான்றதுக்காக இந்த ப்ரோமோ ஒதுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நடக்க போற எபிசோட்ல ஏறக்குறைய இதுவே ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடும் போல. அப்ப சீரியஸான டாபிக்கை விஜய் சேதுபதி எப்பதான் பேசுவார்னு தெரியலங்க. ஆக்சுவலா கமருதீன் விஷயத்துல கூட இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். கமருதீன் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசினது சரியே கிடையாதுங்க. என்னன்னா, நீ பண்றதெல்லாம் எதை தெரியுமா காட்டுது, நீ எங்கிருந்து வர அப்படின்றத காட்டுதுன்னு சொல்றாரு. அதாவது மீனவ குடும்பத்துல இருந்து அவங்க வராங்கன்றத அப்படி சொல்றாரு. அந்த பொண்ணுமே டக்குன்னு கேள்வி கேட்டுட்டாங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க இப்படி பேசாதீங்கன்னு கையை நீட்டி பேசினா, கையை நீட்டிலாம் என்கிட்ட பேசாதன்னு கமருதீன் சொல்றாரு. அதெல்லாம் இந்த இடத்துல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி எனக்கு கடுப்பு என்னன்னா, துஷாரை கேள்வி கேட்கணுங்க. துஷார், நீங்க எதனால பிக் பாஸ் உங்களை அந்த பதவியில இருந்து தூக்குனாருன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். அதுக்கு துஷார் என்னதான் சொல்றான்றதை நம்மளுக்கும் பார்க்க முடியும். அது எதுவுமே கேட்காம இவர் பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காருங்க. மொதல் ப்ரோமோவும் சாதாரணமா இருந்தது, 2வது ப்ரோமோவும் இப்படி இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியலங்க இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும். விஜய் சேதுபதி இன்னும் நல்லா ஃபோர்ஸாக கேள்வி கேட்கணும். ஃபோர்ஸாக கூட கேள்வி கேட்க வேணாங்க. வாரத்தில் ஒரு 5 இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 இஷ்யூவை பற்றி கரெக்டாக வீக்கெண்டில் அவர் பேசணுங்க. அதை ஒவ்வொரு வாட்டியும் இவர் பேசாமல் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் வரதுலையாவது அவர் பேசுகிறாரான்ட்டு.